எல்லாருக்கும் வணக்கமுங்க. ஒரு ஈஸியான குழம்பு 5 நிமிஷத்தில். இது குழம்பு பேர் ஈஸி குழம்புங்க. இது எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஆனியன் கொஞ்சம் போல் பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் தக்காளி, ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு முட்டைக்கோசு. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு உளுந்து போட்டுக்கலாங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட இப்போ இது கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனியனும் நல்ல ஒரு வதக்க வதக்கிக்கலாங்க. இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் ஒரு நல்லா வணக்கணும். பச்சை மிளகாயும் போட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு வணக்கிக்கலாங்க. இது கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் சேர்த்து ஒரு வணக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரதுக்காக கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இது கூட முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. முட்டைக்கோஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்ல கிளறி விட்டுலாங்க. இது கூட குழம்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போல் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. நாங்கள் எப்போயுமே சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் சக்தி சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதையும் போட்டு ஒரு பருட்டு நல்லா கரைச்சிடுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது கூட கொஞ்சம் போல தண்ணி ஊற்றிருக்குங்க. இதே பதத்தில் ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த முட்டைக்கோசு வணங்கி வரணும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கி வரட்டுங்க. பாருங்கள், முட்டைக்கோசு நல்லா வணங்கி வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம சாப்பாட்டில் கழிச்சு சாப்பிடணும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு ஈஸியான 5 நிமிஷம் செய்யக்கூடிய ரெசிபி நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன பண்ணலான்ற கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.